வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரிசை நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ஆர்டரில் தனிவட்டி சம்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா, தனி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி தனிவட்டி அப்படிங்கிற டாபிக் மட்டும் பார்த்துட்டு வரோம். ஸோ பாருங்க, எத்தனை ஆண்டுகளில் அசல் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா 5% தனிவட்டியில், ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 5% சொல்லிட்டாங்க. எவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏவானது 1,17,500 உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம். இந்த கொஸ்டின் வந்து எந்த சம்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டு 2.26 எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனிவட்டியில் 6,720 உயர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே மாடல், ஓகேங்களா, ஸோ இதே மாடலில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணலாமா? ஸோ இங்கே நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், I = PNR/100. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தனிவட்டிக்கான ஃபார்முலா. ஸோ இதில் எதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ பி கொடுத்துட்டான், ஓகே, இங்கே பி இருக்குது. ஸோ ஆர் இருக்குது, ஓகேங்களா, என் தான் நான் ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ பி இருக்குது, ஆர் இருக்குது, நம்ம என் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐ தான் தேவை. ஸோ ஐ என்பது என்னது? தனி வட்டி. ஸோ ஐ வேணும் அப்படின்னா மொத்த தொகையும், ஓகேங்களா, அசலையும் கழிச்சா முடிஞ்சிச்சு. மொத்த தொகை ஏவா 1,17,500 அசல் நமக்கு என்னது 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபாயை 1,17,500, ஓகேங்களா. ஸோ ஏ மைனஸ் பி ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 17,500 கிடைக்கும். ஓகேங்களா, 1,17,500 1,00,000 ரூபா போச்சு அப்படின்னா 17,500 கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை மட்டும் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 17,500 சரி. ஸோ பிரின்சிபல் என்னது? 1,00,000 ரூபா. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என் தான் நான் ஃபைன் பண்ணோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ஸோ 5/100 போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 ஜீரோ இருக்குங்களா, ஸோ 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கேயும் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே 2 ஜீரோ இருக்குது, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, சாரி. ஓகே, நமக்கு என்ன வரும்? 175 மேலே ஒரு ஜீரோ இருக்குங்க, மறந்தாதீங்க. ஓகேங்களா, மாற்றி அடிச்சிட்டேன். 10 × n × 5 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 × 15, மீதி 2 வரும். ஓகேங்களா, 5 × 25 முடிஞ்சிச்சுங்களா. ஸோ அப்படின்னா n = ஸோ 35/10 வரும். ஓகே, 35/10 வரும். ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 2 5 10, ஓகேங்களா, 7 5 35 வருதுங்களா. ஸோ திரும்ப கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 2 6, மீதி வந்து நமக்கு என்ன 1 இருக்கும். கீழே நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்கா. ஸோ 3 வருது. ஓகேங்களா, ஸோ n என்பது என்னது? வருடம். ஸோ அப்படின்னா n = 3 ஆண்டுகள் 6 மாதம். ஓகேங்களா, ஸோ இதான் ஆன்சர். ஸோ n = 3 ஆண்டுகள் 6 மாதம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி ஆனது ரைட்டு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதே டாபிக் தனிவட்டியில் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெட் ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 1 by 1 சால்வ் பண்ணிட்டு வரோம். அதுவும் டாபிக் வைஸ் சால்வ் பண்ணிட்டு வரோம். யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தேங்க்யூ.